இந்த படம் பொறுத்து உங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணது அஃப்கோர்ஸ் ஒண்ணு அருண் பிரபுவுடைய ஒரு அருண் பிரபு வொர்க். அண்ட் அவர் 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 மட்டும் தான். அது மட்டும். அவர் மட்டும் தான். ஒரு படத்திலேயே வந்து கிங் வந்து டைரக்டர் தானே. கதை அண்ட் டைரக்டர். அருண் பிரபு மாதிரி ஆட்கள்லாம் ஏதோ படம் பண்ணப்பா டக்குன்னு வந்து சார் ஒரு 4 ஃபைட் 4 பாட்டு டக்குன்னு கமர்ஷியலாக அப்படிலாம் யோசிக்கக்கூடிய ஆளே கிடையாது. உங்களுக்கு நெறைய இயக்குனர்கள் அந்த மாதிரி வரக்கூடிய இயக்குனர்களாக இருக்காங்களா? இல்லை என்கிட்ட அப்படி யாரும் வர்றது இல்லை. வர்றது நான் கிடையாது. ஸ்கிரிப்ட் படித்து பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக வந்து இன்னும் கொஞ்சம் அவர் ப்ளஸ் ஆடான கதைகள் தான் எனக்கு வரும். சார் 4 சாங் 4 ஃபைட்டு எனக்கு சொல்லவே முடியாது என்னை பார்த்து. ஸோ என்கிட்ட அப்வியஸ்லி வரும்போது கதையே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஒரு மிடில் மேன் நார்மல் காமன் மேனோட கதைகள் தான் எனக்கு ரைட். வருதே ரைட். வரதான் செய்யுது. அப்படின்றதுனால அருண் பிரபு மாதிரி இயக்குனர்களை மிஸ் பண்ணவே கூடாது யாருமே. யோசிச்சு பாருங்களேன், கடந்த 10 வருஷமாக வந்து வெறும் 4 கதை 3 கதைகள். அதுவும் அவர் ரொம்ப சின்சியருங்க. அவர் வாழ்க்கை முறை பேசுகிறது வர்றது போகிறது எல்லாமே வந்து தான் டைரக்டர் எனக்கு இவ்வளோ தெரியுன்றது நோக்கம் அது அவர் வேணுன்றதில் ரொம்ப குறியாக இருக்கார். கடைசி வரைக்கும் இருந்து வாங்கிடுறாரு பண்ணிடுறாரு எல்லாம் ஓகே. ஆனால் வந்து தன்னை வந்து தான் கிரியேட்டருன்றதெல்லாம் ஜோனுக்குள்ளே போகல அவர். இன்றைக்கி அக்கீரா குரோசாவா பற்றி உலக படங்களை பற்றி அது மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. அவர் வந்து ஒன்று நினைப்பார் அதை பண்ணுவார்.